ஸோ எப்பவுமே நம்ம சக்சஸ் சீக்ரெட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சக்சஸான ஒரு பாயிண்ட் எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இங்க 5 ஸ்டெப்ஸ் டு சக்சஸ் இன் வெஸ்டேஜ் அப்படின்ற ஒரு டாபிக்ல ஒரு 5 மினிட்ஸ் ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா பேஷன் அப்படின்றத நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேஷனுக்கான ஒரு அர்த்தம் அப்படின்றது நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பிடிச்சி செய்யறது தான் பேஷன் அப்படின்றது சொல்லுவாங்க. அப்போ நம்ம இந்த வெஸ்டேஜை முதல்ல நம்மளோட பேஷனா மாத்திக்கணும். ஏன்னா இங்க பிடிச்சி செய்யறதா நம்ம மாத்தும் போது ரிசல்ட்டை எதிர்பார்க்கவே மாட்டோம் கண்டிப்பா. ஸோ அதுதான் சிம்பிளா சொல்ல போனா வெஸ்டேஜ் நம்ம இப்ப செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா ரிசல்ட்டை நம்ம இங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எதிர்பார்க்க கூடாது. ஸோ அப்போ ஒரு பேஷனா நம்ம மாத்தணும். ஸோ அடுத்த பாயிண்ட் ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இங்க வெஸ்டேஜ்ல நம்ம ஒரு சில வேலைகள் செய்யறோம், அதுல நம்ம ஃபோக்கஸா இருக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா வேலை அப்படின்றது நம்ம எல்லா நாளுமே செஞ்சுட்டு இருக்கோம். மண்டேல இருந்து அடுத்த சண்டே வரைக்கும் எல்லாருமே எல்லா நாளுமே செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஆபீஸ்ல ஒருத்தர் போறாரு, ஒரு பர்சன் போய் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாரு அப்படின்னா மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் அவருக்கு ஒர்க் இருக்கு. சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ். அப்போ ஃப்ரைடே சாயங்காலம் அவருக்கோட மைண்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எப்படா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம், எப்படி போய் நம்ம அடுத்தடுத்து இருக்க போறோம் அப்படின்றதான் நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இங்க நம்மளும் அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல வித்தியாசமா இருக்கும். ஏன்னா நம்மளோட ஃபோக்கஸ் எங்க தெரியுமா? அந்த சாட்டர்டே சண்டே தான். ஸோ அப்போ நம்மளோட ஃபோக்கஸ் மெயினா எல்லாத்துக்கும் லீவ் நாள்ல தான் நம்மளோட ஃபோக்கஸ் அப்படின்றது மெயினா இருக்கணும். ஸோ அந்த நாள்ல நம்மளோட ஃபோக்கஸ் ரொம்பவே அதிகமாகவும் இருக்கணும். அதிகமான ஒரு எஃபர்ட் அன்னைக்கு நம்ம போட்டு பண்ணும்போது அதிகமான ரிட்டர்ன்ஸ் நம்மளால எடுக்க முடியும். ஸோ மேக்சிமம் நம்ம சாட்டர்டே சண்டேல நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ அந்த நாள்ல தான் நம்ம நல்லா ஒர்க் பண்ண வேண்டியது, பிளான் பண்ணி பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா புஷ். ஸோ அந்த புஷ்ன்னு சொல்லும் போது இந்த இடத்துல தள்ளுறதுன்னு அர்த்தம். அப்போ நம்மள நாமளே புஷ் யுவர் செல்ஃப் அப்படின்றத நான் இங்க சொல்ல வரேன். இனிஷியல் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அப்ளைன் தான் நம்ம எல்லாருமே வந்து புஷ் பண்ணி கொண்டு போவாங்க. இது நம்மளோட பிசினஸோட ரியாலிட்டி. ஆரம்பத்துல நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா பின்னாடில இருந்து ஒருத்தர் தள்ளி நம்மளை கூட்டிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்க தள்ள தள்ள நம்மளும் போய்கிட்டே இருப்போம். ஆனா இது வந்து குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான். ஒன்ஸ் நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு 50% நாலேஜ் எடுத்துட்டதுக்கு அப்புறம் நம்மள நாமளே தள்ள ஆரம்பிச்சிடணும். யாரையுமே நம்ம தள்ளுறதுக்கு எதிர்பார்க்க கூடாது. ஸோ செல்ஃப் டிசிப்ளின் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ நமக்குன்னு சொல்லி ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அது எல்லாமே நாமளா செய்யணும். அப்ளைன் சொல்லதான் செய்வேன். அப்ளைன் நாங்க ஆடியோ போடுவார், அப்பதான் நம்ம செய்வோம். அப்ளைன் நாங்க பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவார், அப்பதான் பண்ணுவோம். அப்ளைன் ஐ ஜாயின் போட சொல்லுவார், அப்பதான் பண்ணுவோம். ஸோ அப்போ எல்லா விஷயத்தையுமே அங்க சொல்லி சொல்லி செய்யறது அப்படின்றது இல்லாம நம்மளாவே அங்க செய்யணும். ஸோ இது பாத்தீங்கன்னா நிறைய பேர் எப்படி நம்ம மெசேஜ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சைக்கிளை ஸ்டாண்டு போட்டுட்டு சைக்கிளை ஓட்டுறது. ஸோ அப்போ என்னதான் பின்னாடி தள்ளுன்னு தள்ளினாலும் வண்டி நவராது, அங்கதான் இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயத்த நாமளா முன் வந்து நம்மள செய்ய ஆரம்பிக்கணும். அடுத்தது சர்வ். ஸோ சர்வ் அப்படின்றது சிம்பிளா சொல்லி முடிச்சிடலாம். டூப்ளிகேட் த நாலேஜ். ஸோ நம்ம கிடைச்ச நாலேஜை மற்றவங்களுக்கு நீங்க சர்வ் பண்றீங்க. ஸோ கண்டிப்பா நீங்க பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கார் இப்போ வந்து நேற்றுக்கு உண்மையா சொல்ல போனா விவேக் பிரதர் நம்மளுக்கு கார் எடுத்திருந்தாங்க. ஒரு 100 பேர் கிட்டத்தட்ட வந்திருப்பாங்க. நமக்கு ஒரு நாலேஜ் அங்க அவர் வந்து என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா சர்வ் பண்ணாரு. நிறைய பேருக்கு நாலேஜ் கொடுத்தாரு. அது மூலமா ஒரு டீம் பில்ட் ஆச்சு. அதனாலதான் ஒரு கார் எடுக்க போறேன்னா ஒரு டீம் வந்து நிக்குது. இதே நம்ம மட்டும் நாலேஜ் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு கார் வாங்கி நின்றுதோம்னா ஒரு ஆளா அங்க நிக்க வேண்டியதான். நமக்கு டீம் இருக்காது. ஸோ அப்போ இந்த இடத்துல டீம் அப்படின்றது நீங்க எதுக்காக பில்ட் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கார் வாங்கினா வந்து கூட நின்று உங்களுக்கு போட்டோ எடுக்கணும். அதுக்கு உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க, கங்க்ராச்சுலேட் பண்ணுவாங்க. அதுக்கு டீம் வேணும். நீங்க ஃபாரினுக்கு டூர் போறீங்கன்னா அங்க உங்களுக்கு டாடா கட்டுறதுக்கு ஆள் வேணும். அதுக்கு டீம் வேணும். ஸோ நிறைய விஷயத்துக்கு உங்களுக்கு டீம் வேணும் இங்க. ஸோ அப்போ டீம் அப்படின்றது ஏர்ன் பண்றதுக்கு மட்டும் இல்ல, பல விஷயத்துக்கு தேவைப்படுவாங்க. ஸோ உங்களோட நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சது எல்லாமே உங்க டீமுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த விஷயம் பர்சிஸ்ட். ஸோ இந்த வார்த்தைக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான் பர்சிஸ்ட் அப்படின்றத சொல்லுவாங்க. அப்போ பி ஸ்ட்ராங். ஸோ நீங்க இந்த விஷயத்தை நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா நிறைய விஷயத்துல ஒருத்தருக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். ஒருத்தர் பாத்தீங்கன்னா நம்மளாம் ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐடிஸே வரலன்னு இருப்போம். ஒருத்தர் ஐடிஸா போட்டு குமிச்சு தள்ளிட்டு இருப்பாரு. ஆனா அவருக்கு ரீட்டைல் பண்ண தெரியாது. அவர் எதுல ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஐடி எடுக்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்காரு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன தெரியலையோ அதை சொல்லிக் கொடுப்பாங்க, பண்ணுவாங்க. இல்லாட்டி அப்ளைன் வந்து ரிட்டன் ப்ராசஸ் பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த எந்த இதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், வெஸ்டேஜ்ல எந்த விஷயத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோன்றதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எதுல வீக்கா இருக்கோன்றதை தெரிஞ்சு அதையும் நீங்க ஸ்ட்ராங் பண்ண கத்துக்கோங்க. ஸோ வெஸ்டேஜ்ல இதுக்கு முன்னாடி சரவணன் சொல்லும் போது சொல்லியிருப்பாங்க ஒரே நைட்ல நம்ம எதுவுமே பெருசா நம்ம இங்க பெரிய அளவுக்கு சாதிக்க முடியாது. ஆனா ஓவர் நைட் சக்சஸ் அப்படின்றது இங்க எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்கறது ஒரே நாள்ல நான் அம்பானியா ஆயிடணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் ஒரே நாள்ல அம்பானியா ஆக முடியாது. ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா தான் மூவ் பண்ண முடியும். அதை கொஞ்சம் கொஞ்சமா கண்டிப்பா நீங்க மூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க சக்சஸ் நோக்கி போயிடலாம். ஸோ இப்போ டேரக்டா நம்ம சக்சஸ் சீக்ரெட்டுக்குள்ள போயிடலாம். ஹவு டு சக்சஸ் இன் வெஸ்டேஜ். பிரான்ஸ் டைரக்டர் அப்படின்ற ஒரு லெவல் நம்ம அச்சீவ் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா நம்ம